வணக்கம், நான் உங்க ரவி. எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏப்ரல் 18 வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் டே. ஏப்ரல் 18 பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக அனுசரிக்கிறாங்க. இன்டர்நேஷனல் டே ஆஃப் மானுமெண்ட்ஸ் அண்ட் சைட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டே. இது முதல்ல பார்த்தீங்கன்னா 1983 செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. யுனெஸ்கோ, அதாவது பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்டிபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன், இதுதான் யுனெஸ்கோ. யுனெஸ்கோ வந்து 1983 இருந்து முதலாக கொண்டாட ஆரம்பிச்சாங்க. இதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1982 உருவாக்கப்பட்ட ஐகோமாஸ், நேஷனல் கவுன்சில் ஆஃப் மானுமெண்ட்ஸ் அண்ட் சைட்ஸ், இது வந்து 1982 உருவாக்கி இருக்காங்க இந்த ஏப்ரல் 18. ஸோ அதனால 83 இருந்து யுனெஸ்கோ வந்து ஏப்ரல் 18 ஒருமனதாக வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டேவா வந்து அனுசரிக்கிறாங்க. பாரம்பரியமான பில்டிங்ஸ், பாரம்பரியமான நினைவு சின்னங்களை போற்றணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் யுனெஸ்கோ. ஸோ நம்ம நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பிரகதீஸ்வரர் டெம்பிள் இருக்கு. நம்ம தஞ்சாவூர்ல பெரிய கோவில்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மகாபலிபுரத்தில் இருக்க சிற்ப கோவிலும் வந்து யுனெஸ்கோனால அங்கீகரிக்கப்பட்ட கோவில் தான். தமிழ்நாட்டில் நிறைய பிளேஸ் இருக்கு. உலகம் ஃபுல்லா நிறைய யுனெஸ்கோ அங்கீகரிக்கப்பட்ட பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னங்கள், பாரம்பரிய சின்னங்கள் நிறைய இருக்கு. ஸோ இந்த நாளை வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டேவா அனுசரிக்கிறாங்க. ஜனவரி 1 இருந்து நான் என்ன தினம்னு தினமும் சொல்லிட்டு இருக்கேன். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.